ஸ்ரௌதத்மார்த்தாதிகம் கர்ம நிகிலம் ஏன சூத்ரீதம் தஸ்மை சமஸ்த வேதார்த்த விதே விகணசே நமக. வக்ரதுண்ட மகாகாயா சூரியகோடி சமப்பிரபா நிர்விக்னம் குருமே தேவா சர்வகாரேஷு சர்வதாம். யோக பட்டன பத்தாங்கம் திரிநேத்திரம் சாந்த விக்கிரகம் தியாயே சமஸ்த தோஷக்னம் வாதாத்மஜ மகல்மஷம் கிருஷ்ணம் வந்தே ஜெகத்குரு. ஜெயந்தி மங்களாகாளி பத்ரகாளி கபாலினி துர்கா க்ஷமா சிவாதாத்ரி ஸ்வாகா சதா நமோஸ்துதே. குரு பிரம்மா குரு விஷ்ணு குருதேவோ மகேஸ்வரः குரு சாட்சாத் பரம்பிரம்மா தஸ்மை ஸ்ரீ குரவே நமக. அஸ்மத் குருப்யோ நமக விகனச மகா குரவே நமக. அனுமன் சுவாமிகள் ஆசிகளுடன். மங்களகரமான துர்முகி வருடம் தை மாதம் 12ஆம் தேதி 25/1/2017 புதன்கிழமையான இன்று பல நல்ல ஜோதிட ஆன்மீக விஷயங்களை பார்க்கலாம். கோயம்புத்தூர்லேருந்து லக்ஷ்மணன் அப்படின்றவர் எழுதியிருக்காரு. கடந்த நாட்களாக சினிமாவில் நகைச்சுவை நடிகனாக வேண்டும் என்று முயற்சி செய்து வருகின்றேன். எனக்கு சினிமாவில் வாய்ப்பு கிடைக்குமா, அல்லது சொந்த தொழில் செய்யலாமா, அல்லது இப்பொழுது நான் சென்று கொண்டிருக்கும் வேலைக்கு தொடர்ந்து செல்லலாமா? சினிமாவில் வாய்ப்பு கிடைப்பதற்கு நான் என்ன பரிகாரம் செய்ய வேண்டும் என்று நீங்கள் தான் கூற வேண்டும் ஐயா. என்னுடைய பிறந்த தேதி 21/9/1995, ராசி கடகம், நட்சத்திரம் ஆயில்யம். சுவாமிஜி, இவர் சினிமாவில் வாய்ப்பு தேடிட்டு இருக்கேன்னு சொல்கிறாரு. அது கிடைக்கிறதுக்கு என்ன பரிகாரம் செய்யலாம்னு சொல்லுங்கள். உங்களுக்கு சொந்த தொழில் செய்யலாமா, இல்லை இப்போ போகிற உத்தியோகம் நல்லதா, சினிமா வாய்ப்பு எப்படி இருக்கும், எல்லாம் சப்தரிஷி வாக்கியப்படி என்ன வருதுன்றதை பார்த்துடலாம். உங்களுக்கு ஒரு அருமையான வாய்ப்பு கிட்ட நெருங்கி விலகி போயிடுதுன்றது உறுதியாக தெரிகிறது. ஆனால் சினிமா துறைக்கான முயற்சியில் நீங்கள் ஈடுபடுங்க. அதே நேரத்தில் சொந்த தொழில் வேண்டாம். இப்போ நீங்கள் போயின்னு இருக்க உத்தியோகம் நல்லது, சொந்த தொழில் நீங்கள் ரெண்டாவதாக வச்சுக்கிறது நல்லது. அதனால் சொந்த தொழிலை பற்றி இப்போ சிந்திக்காதீங்க. சினிமா வாய்ப்புக்கான முயற்சியில் நீங்கள் இறங்குங்க, அதை பற்றி பயப்பட வேண்டாம். கலைத்துறைன்றது ஒரு 1,00,000 பேர் முயற்சி பண்ணும்பொழுது அதில் ஏதோ ஒரு 10-20 பேருக்கு மட்டும்தான் வாய்க்கிறது. 1,00,000 பேரில் 10-20 பேருக்கு தான் அந்த இது சித்திக்கிறது. இன்னொரு விஷயம், சினிமா வாய்ப்பை மட்டும் நம்பி நீங்கள் உத்தியோகத்தை விட்டுட்டு வர்றது இப்போ அது ஏற்ற காலம் இல்லைன்றதுனால நீங்கள் அவசரப்பட்டு முடிவெடுக்காதீங்கன்னு சொன்னோம். ஆனால் உங்களுக்கு சினிமா வாய்ப்பு பிரகாசமாக இருக்குது. கட்டாயம் உங்களுக்கு அதுக்கான சாத்தியங்கள் கதவு திறக்கும். உங்களுக்கு கடகராசியில் ஆயில்ய நட்சத்திரத்தில் பிறந்தீங்க, அதேமாரி ஆரம்ப எண் 3ஆவும் வந்தது. வாய்ப்புகள் பிரகாசமாக இருக்குது, முயற்சி பண்ணுங்கள். ஆனால் உத்தியோகம்தான் சிறப்பு. சொந்த தொழிலில் ஈடுபடுறதை நீங்கள் தவிர்க்கிறது நல்லது. பரிகாரம்னு சொல்லும்பொழுது மாதத்தில் ஒரு நாள் கடக ராசிக்கு இது ஒரு மகிழ்ச்சியான நாள். திருமண வயதில் இருந்தால் இப்பொழுது வெகு விரைவிலேயே கெட்டி மேளம் கொட்டப்போகிறது. வாராயன் தோழி வாராயோ, மணப்பந்தல் காண வாராயோ என்று அங்கே பாடல் ஒலிக்கும். நீங்கள் அடியெடுத்து மணவரைக்கு நகர்ந்து வருகின்ற நேரம் வெகு தொலைவிலே இல்லை. நீங்கள் விரும்புவது போலவே உங்களுக்கு வாழ்க்கை துணை அமையும். மனம் போல மாங்கல்யம் என்று சொல்வார்களே, அதே போல உங்கள் மனம் விரும்புவது போன்ற ஒரு வாழ்க்கை துணையை நீங்கள் அடையப்போகும் அற்புதமான ஒரு நேரம் இப்பொழுது வந்துவிட்டது என்று சொல்லலாம். இது ஒரு மிக மிக மகிழ்ச்சியான நல்ல நிகழ்ச்சிகளெல்லாம் நடைபெறுகின்ற நல்ல நேரம். இன்றைய தினம் உங்களுக்கு ஒரு நல்ல செய்தி சேரும். அது ஒரு மகிழ்ச்சியான செய்தியாக இருக்கும். வெகு சிறப்பான நிலையிலே கிரகங்கள் அமைந்திருக்கின்றன. உத்தியோகத்தில் இருப்பவர்களுக்கு பதவி உயர்வு கிடைப்பதற்கான வாய்ப்பு இப்பொழுது மிகவும் வலுவாக இருக்கிறது. 5 குடைவன் 9ஆம் இடத்தில் இருப்பதால் பதவி உயர்வு கிடைக்கும். 10 குடைவன் 9ஆம் இடத்தில் இருப்பதால் பதவி உயர்வு கிடைக்கும். 10ஆம் இடத்தை குரு பார்த்து கொண்டிருப்பதால் இப்பொழுது பதவி உயர்வு கிடைக்கும். தொழில் வளர்ச்சி, பொருளாதார முன்னேற்றம், சுய தொழிலிலே மிகப்பெரிய ஒரு வரவு போன்ற பல நன்மைகள் நடைபெறுகின்ற ஒரு நல்ல நாளாக இந்த நாள் விளங்குகிறது. இப்பொழுது உள்ள கிரக நிலவரப்படி உங்கள் மனம் அமைதி பெறும். மனதிலே உள்ள கவலைகளெல்லாம் மறைந்துவிடும். ஆரோக்கியம் சீராகும். குடும்பத்தில் அமைதியான சூழ்நிலை உருவாகும். சிம்ம ராசிக்கு இது ஒரு மகிழ்ச்சியான நாள். நன்மைகள் அதிக அளவிலே நடைபெறுகின்ற நல்ல நாள். ராசிக்கு 7ஆம் இடத்திலே சுக்கிரன் கேது இணைந்திருக்கிறது. இன்றைக்கும் நாளைக்கும் மட்டும்தான் 7 சுக்கிரன் கேது. சனிக்கிழமை அன்னைக்கு பார்த்தீங்கன்னா சுக்கிரன் உச்சம்.
வெள்ளிக்கிழமை ராத்திரியே சுக்கிரன் உச்சமாயிடுறார். வெள்ளிக்கிழமை இரவு சுக்கிரன் உச்சம் பெறுகிறது. அதாவது 7ஆம் இடமான கும்பத்திலிருந்து நகர்ந்து 8ஆம் இடமான மீனத்திற்குள் சுக்கிரன் செல்கிறது வெள்ளிக்கிழமை இரவு, நாளை இரவு. அந்த சுக்கிரன் உச்சம் பெறும்பொழுது சிம்ம ராசிக்கு மிகப்பெரிய யோகத்தை செய்யும். ஏன்னா சிம்ம ராசிக்கு தொழில் ஸ்தானாதிபதி சுக்கிரன், 10க்குடையவன் சுக்கிரன். எனவே அந்த சுக்கிரன் உச்சம் என்பது ஒரு மிகப்பெரிய யோகம். அது இன்னும் 2 நாள் தான் இருக்குது, 2 டேஸ் வெயிட் பண்ணுங்கள். பெரிய மாற்றங்களெல்லாம் வரப்போகிறது. மிகப்பெரிய நன்மைகள் நடைபெறும் நல்ல நேரம் நெருங்கி கொண்டிருக்கிறது. மகிழ்ச்சியான நல்ல நிகழ்ச்சிகளெல்லாம் நடைபெறப் போகின்றன. மாணவ மாணவியர் கல்வியிலே அமோகமான ஒரு வளர்ச்சியை பார்க்க போகிறார்கள். திருமண வயதில் உள்ள இளைஞர்களுக்கு இப்பொழுது திருமணம் நிச்சயிக்கப்படும். உத்தியோகத்திலே நிரந்தரத்தன்மை இல்லாமல் இருப்பவர்களுக்கு இப்பொழுது நிரந்தர வேலை கிடைக்கக்கூடிய வாய்ப்பு இருக்கிறது. அல்லது வேலை செய்யும் இடத்திலே அது நிரந்தரமாக்கப்படும். பணி நிரந்தரத்திற்கான உத்தரவு இப்பொழுது வெகு விரைவிலேயே உங்களுக்கு கிடைக்கும். அரசு பணிகளுக்காக தேர்வு எழுதுபவர்கள், முயற்சி செய்பவர்களுக்கெல்லாம் வெகு விரைவிலேயே அது கிடைத்துவிடும். தொழில் தொடர்பான, உத்தியோகம் தொடர்பான அனைத்து பிரச்சனைகளும் இப்பொழுது நிரந்தரமாக முடிவுக்கு வரப்போகின்றன. ஆகவே நீங்கள் தொடர்ந்து உங்களது முயற்சிகளை செய்யுங்கள். குரூப் எக்ஸாம் எழுதுகிறவங்க, யூனியன் பப்ளிக் சர்வீஸ் கமிஷன் எக்ஸாம் எழுதுகிறவங்கெல்லாம் இப்போ தொடர்ந்து அந்த தேர்வுகளை எழுதி கொண்டிருங்கள். உங்களுக்கு வெற்றி கிடைப்பதற்கான வாய்ப்பு இருப்பதை கிரக நிலவரம் சொல்கிறது, நான் சொல்லவில்லை. ஆகவே நீங்கள் நிச்சயமாக எதிர்பார்த்து கொண்டிருக்கும் ஒரு நல்ல ஸ்தானத்திற்கு செல்ல போகிறீர்கள். அந்த பதவி, அந்த ஸ்தானம் உங்களுக்கு கிடைக்கும் நேரம் நெருங்கிவிட்டது. நன்மைகள் அதிக அளவிலே நடைபெறுகின்ற நல்ல நாளாக இந்த நாள் விளங்குகிறது. கன்னி ராசிக்கு இது ஒரு மகிழ்ச்சியான நாள். ராசி அதிபதி புதன் ராசிக்கு 4ஆம் இடத்திலே வலுவான நிலையிலே முதல் கேந்திரத்திலே 2ஆம் கேந்திரத்திலே அமைந்திருக்கிறது. முதல் கேந்திரம் என்பது ராசி, 2ஆம் கேந்திரம் என்பது 4ஆம் இடம். 2ஆம் கேந்திரத்திலே ராசி அதிபதி அமர்ந்து லாபஸ்தானாதிபதி சந்திரனோடு இணைந்திருக்கிறது. அது ஒரு மிகப்பெரிய சிறப்பு. 10-11 குடையவர்கள் சேர்க்கை, ராசி அதிபதி லாபாதிபதி சேர்க்கை, பல விதத்திலே நன்மைகள் அதிக அளவிலே நடைபெறுகின்ற நல்ல மகிழ்ச்சியான நாளாக, நல்ல நாளாக இந்த நாள் விளங்குகிறது. மிகச் சிறப்பான நன்மைகள் நடைபெறும். ராசிக்கு 6, 8, 10 ஆகிய இடங்களை குரு பார்த்து கொண்டிருப்பதால் இப்பொழுது மிக அற்புதமான நன்மைகள் நடைபெறும். உங்களது தொழிலிலே நீங்கள் உச்சக்கட்டத்தை தொடப்போகிறீர்கள். பீக் பீரியட் உங்களுக்கு இப்போ தான். மிக மிக அற்புதமான நன்மைகள் நடைபெறப் போகின்றன. தொழில் எதுவாக இருந்தாலும் அதிலே ராக்கெட் விட்ட மாதிரி ஒரு பெரிய வளர்ச்சி ஏற்பட போகிறது. இப்போ கவுண்ட் டவுன் ஆரம்பிச்சிருத்து. 9, 8, 7, 6, 5, 4, 3, 2, 1 அவ்வளோதான், ஷூட் அப். உங்களுடைய தொழில் மிகப்பெரிய நிலைக்கு உயரப்போகும் அற்புதமான ஒரு நேரம் ஆரம்பமாக இருக்கிறது. ஆகவே தொழிலில் கவனம் செலுத்துங்கள். புதிய வாய்ப்புகள் வந்தால் அதை நழுவ விட வேண்டாம். நல்ல சந்தர்ப்பங்கள் வரும்பொழுது அதை நழுவ விடாதீர்கள். நன்மைகள் நடைபெறுகின்ற நல்ல நாளாக, மகிழ்ச்சியான நாளாக இது விளங்கும். துலா ராசிக்கு இது ஒரு மிகச்சிறப்பான நன்மை நடைபெறுகின்ற நல்ல நாளாக விளங்குகிறது. ராசியிலே குரு அமர்ந்து கொண்டு 5, 7, 9 ஆகிய வீடுகளை பார்த்து கொண்டிருக்கிறது. ராசி அதிபதி சுக்கிரன் இன்னும் 2 நாட்களிலே உச்சம் பெறப்போகிறது. ராசி அதிபதி உச்சமடைந்தால் அது மிகப்பெரிய யோகம். இன்னும் 2 டேஸ் வெயிட் பண்ணுங்க. உங்கள் ராசி அதிபதி உச்சமாறுது, அப்புறம் உங்களை யாரும் கையில் பிடிக்க முடியாது. ஓஹோன்னு ஓட போகிறீங்க, எங்கேயோ போடுவீங்க. சூப்பரான ஒரு நேரம் ஆரம்பிக்குது. துலா ராசிக்கு ஒரு மிகப்பெரிய ஒரு பொற்காலம் ஆரம்பிக்கிறது. அதை நற்காலம் என்று சொன்னால் போதாது, பொற்காலம் என்று தான் சொல்ல வேண்டும். மிகச்சிறப்பான ஒரு நல்ல நேரம் இப்பொழுது ஆரம்பமாகிறது. ஆகவே இது ஒரு மிக மிக அற்புதமான ஒரு நல்ல வாய்ப்பு, நல்ல சந்தர்ப்பம். இதை சரிவர பயன்படுத்தி கொள்ள வேண்டும். இன்றைய தினத்திற்கான கிரக நிலவரம், ராசிக்கு 3ஆம் இடத்திலே சந்திரன் இருப்பதால் மகிழ்ச்சியாக இருப்பீர்கள். மனம் அமைதி பெறும். ராசி அதிபதி சுக்கிரன் கேதுவோடு இணைந்திருக்கிறது. இப்பொழுது 5ஆம் இடத்திலே குரு பார்வை பெற்றுக் கொண்டிருக்கிறது. 6ஆம் இடமான மீனத்திற்கு சென்று சுக்கிரன் உச்சமடைய போவதற்கு இன்னும் 2 நாட்கள் கூட இல்லை. நாளை இரவு உச்சம் பெறுகிறது சுக்கிரன். ஆகவே நன்மைகள் அதிக அளவிலே உங்களுக்கு நடைபெறப் போகின்றன. மிகப்பெரிய நன்மைகளை நீங்கள் வாழ்நாளிலே பார்க்க போகும் ஒரு நேரம் இப்பொழுது நெருங்கி கொண்டிருக்கிறது.